நமது இவ்வைகரை சங்கமம் தொடர்ச்சங்கமாக எல்லாமல்ல இறையர்களோடு மலர நாம் எண்ணி அமைத்ததே நமது வைகரை சங்கமம். இச்சங்கமம் அதிகாலை 5:25 மணி தொடங்கி 6:16 வரை தொடர்கிறது. இதன் பொழிவுக்கு முன்பு ஓர் சிறிய அறிவிப்பு. இன்று நமது உறவுகள் எவரேனும் பிறந்த நாள், திருமண நாள், சுபநாள்கள் தினங்கள் கொண்டாடி இங்கே உள்ளீட்டமாக அதை இட்டால் நாம் பொழிவுக்கு முன்பாக அவர்களுக்கு நம் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அந்த வேண்டுதலோடு நன்றி. இன்றைய பொழிவாளர் அவர்களை நமக்கு அறிமுகம் செய்தவர் யார்? கடந்த 15 ஆண்டுகளாக தன் அகவை 60 என்றே கூறிக்கொண்டு அன்போடு வாழுகின்ற நமது அன்பு தலைவர் மேஜர் நாராயணன் ஐயா அவர்களுக்கு 1000 நன்றிகளை கூறி, இன்றைய பொழிவாளர் யார்? கன்யூட் ராஜ். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிலாந்து, டென்மார்க், நார்வே ஆகிய 3 நாடுகளையும் ஒன்றாக வடகடல் பேரரசு என்று அமைத்து, நாட்சி எம்பையர் என்று அமைத்து, அதில் மிளிர்ந்த பெரிய மன்னர் தான் கன்யூட் த கிரேட். அவர் பெயரை தாங்கி நிற்கின்ற நமது பொழிவாளர் ஐயா அவர்களும் மிகப்பெரிய ஆளுமை, எழுத்தாளர், வங்கியிலிருந்து ஓய்வு பெற்ற இந்த ஊழியராக ஓய்வு பெற்ற நமது ஐயா அவர்கள் எத்தனை புத்தகங்களை எழுதியிருக்கிறார். எண்ணிக்கையில் மாளாது அத்தனை புத்தகங்கள். ஓர் வரியில் உலக நெறி, இறந்த சாளரமும் நுழைந்த தென்றலும் என கவிதை நூல்கள், தீரா மகிழ்வு நதியின் படகுத்துறை, பிரபஞ்ச ஈர்ப்பு விதி, மாற்றம் என்ற முன்னேற்ற நூல்கள் 3, கன்னியாகுமரி, காலவெளியில் திருவரங்கம் ஆகிய மண் சார்ந்த நூல்கள், காந்திய மாமணி டி திருமலை அவர்களை பற்றி வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று ஒரு நூல், ராமானுஜர் வாழ்க்கை வரலாற்று நூல்கள். இதோடா முடிந்தது? இல்லை இல்லை. சாரல் புதூர், பொருதை நதிக்கரையினிலே கோதையின் காதல், ஒரு மகாத்மா, ஒரு கொள்கை, ஒரு கொலை, தோட்டக்காரன், குந்தியின் கதை மற்றும் அரிஜன ஐயங்கார், காலவெளியில் திருவரங்கம், கௌதமன் புத்தரான கதை, பச்சையாறு ஓடிக்கொண்டிருக்கிறது, பேரன்பில் இணைவோம் ஆகிய நாவல்களும் இயற்றிய பெருந்தகையாளர் ஐயா அவர்கள் கன்பூட்ராஜர் அவர்களுக்கு தளம் அளிக்கப்படுகிறது. வாருங்கள் ஐயா, உங்கள் அமுத ஊற்றை தாருங்கள் ஐயா. நன்றி, வணக்கம். அன்புள்ள நண்பர்களே, மேஜர் நாராயணன் அவர்கள் திடீரென்று 2 நாட்களுக்கு முன்னால் என்னை கூப்பிட்டு வைகரை சங்கமம் நிகழ்வில் நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார். என்ன பேச வேண்டும் என்று கேட்ட பொழுது, வைகரையும் சங்கமமும் இணைகின்ற ஒரு கருத்து பற்றி பேசுங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. சென்னை பீச் ஸ்டேஷனில் இருந்து ரயில் புறப்படுகின்ற பொழுது பல வேளைகளில் ரயில் பெட்டி காலியாக இருக்கும் பொழுது ஏறுகின்ற ஒரு அனுபவம் உண்டு. எல்லா இருக்கைகளும் காலியாக இருக்கும். அப்பொழுது இந்த பக்கம் உட்காருவதா, அந்த பக்கம் உட்காருவதா, அந்த ஜன்னல் பக்கம் உட்காருவதா என்று மாறி மாறி பல இருக்கைகளில் உட்கார்ந்த அனுபவம் எனக்கு. அதுபோலத்தான் என்ன பேச வேண்டும் என்ற தலைப்பில்லாமல் பேச நினைத்த பொழுது அதை பேசுவதா இதை பேசுவதா என்ற சிந்தனைகள்
காலி இருக்கைகள் போல ஓடிக்கொண்டிருந்தன. அப்பொழுது தற்செயலாக ஒரு புத்தகத்தை பார்த்த பொழுது, வாழ்க்கை வாழ்வதற்கே என்கின்ற ஒரு வார்த்தை கண்ணில் பட்டது. ஆகவே இன்றைய வைகறை பொழுது, வைகறை சங்கமம் நமக்கு தருகின்ற நல் விருந்தாக ஒரு சிறு கொள்கை முழக்கமாக வாழ்க்கையை வாழ்வோம் என்கின்ற தலைப்பில் பேசலாம் என்று நான் நினைத்துக் கொண்டேன். ஒவ்வொரு வைகறை பொழுதும் விடுகின்ற வேளையில் இருளை நீக்கி ஒளி புதையலை நமக்கு தருகின்ற பொழுது நாம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற அக்கறையும் ஆசையும் நம்மை அறியாமல் நம்மிடம் புகுந்து நம்மை புது மனிதராக அந்த காலை பொழுதிலே ஆக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், நாம் வாழ்க்கையை வாழுகிறோமா என்பதுதான். வாழ்க்கையை நாம் நிஜமாக வாழ்கிறோமா, நாம் விரும்பியபடி வாழ்கிறோமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஒரு பேராசிரியர் தன்னுடைய தனக்கு தான் படித்துக் கொடுத்த மாணவர்களை ஒரு முறை அழைத்திருந்தார். ஓய்வான காலத்தில் தன்னுடைய மாணவர்களை சந்திப்பதும் அவர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும் ஒரு ஆசிரியனுக்கு மிக மிக பிடித்தமான செயல். ஆகவே அவ்வாறு தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கான அந்த மாணவர்கள் அத்தனை பேருக்கும் தன் வீட்டிற்கு வரும்படி கூட்டியிருந்தார். அவர்களை குடும்பத்தோடு வருவாறு சொல்லியிருந்தார். அவர்களும் அவ்வாறு வந்தார்கள். வந்ததற்கு பின்னால் ஒவ்வொருவரையும் சந்திக்கின்றார். முதல் மார்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிய மாணவன் வாழ்க்கையில் மிக சாதாரணமானதாகவும், கடைசி பெஞ்சில் ஒன்றுக்குமே லாய்க்கில்லாதவன் என்று சொன்னவன் வாழ்க்கையிலே மிக உயர்ந்த நிலையிலும் இருப்பதை ஒவ்வொருவரும் பார்த்து பார்த்து உயர்ந்து கொண்டார். வாழ்க்கை நம்மை எவ்வாறு கால வெளியிலே புரட்டி போட்டு இருக்கிறது, நம்முடைய இருப்பிடத்திலிருந்து எங்கோ நம்மை தள்ளி கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்பதனை அவர்கள் ஒவ்வொருவரும் பேசிக் கொண்டிருந்தார். அதோடு கூட இந்த மகிழ்வான நெகிழ்வான நம்மை உயர்த்துகின்ற கல்லூரி வாழ்க்கை, அதற்கு பின்னால் நாம் மகிழ்வான வாழ்க்கை என்று ஒவ்வொரு கருதுகின்ற அந்த இளம் பருவத்து வாழ்க்கையை தாண்டி ஏன் இன்றைய வாழ்க்கை துக்ககரமானதாகவும், துன்பத்தை தருவதாகவும், சுமைகள் கூடியதாகவும், நாம் நினைக்கின்ற மகிழ்வோடு இல்லை என்கின்ற ஒரு கேள்வி அவர்கள் அனைவரிடமும் பேச்சிலே வந்தது. அப்பொழுது பேராசிரியர் சொன்னார், நீங்கள் பேசிக்கொண்டிருங்கள், நான் உங்கள் அனைவருக்கும் தேநீர் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று உள்ளே போய் ஒரு பெரிய பாத்திரத்திலே தேநீர் தயாரித்து எடுத்துக்கொண்டு வந்தார். கையோடு அவர்கள் தேநீரை அருந்துவதற்கான பாத்திரத்தையும் கையோடு கொடுத்தார். அங்கே பாத்திரங்களை வைத்திருக்கின்ற பொழுது, இப்பொழுது நீங்கள் தேநீர் சாப்பிடுங்கள் என்று சொன்னவுடன் அங்கே இருந்த பாத்திரங்களை பார்த்தார்கள். வெள்ளி கோளைகள் இருந்தன, மிக அழகிய போர்சலின் கோளைகள் இருந்தன, சாதாரண பிளாஸ்டிக் பாத்திரங்கள் போன்ற கோளைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 5 கோளைகளை எடுத்தார்கள். சிலர் வெள்ளி கோளைகளை முதலில் பாய்ந்து எடுத்தார்கள், சிலர் அழகிய போர்சலின் கோளைகளை எடுத்தார்கள், வேறு வழி இல்லாமல் சிலர் இந்த பிளாஸ்டிக் கோளைகளை எடுத்துக்கொண்டு அதில் காஃபியை ஊற்றி குடித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பேராசிரியர் சொன்னார்,
நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா அப்படின்ட்டு கேட்டார். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி. என்ன சார் இப்படி கேட்டீங்க அப்படின்னோடனே, இல்லை நான் உங்களை பார்த்தேன். இந்த தேநீரை குடிப்பதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு ஒரு நல்ல குவளையை தேடினீர்கள். நல்ல ஒரு கப்பை தேடினீர்கள். வெள்ளி கப் வேண்டும் என்பதற்காக பலர் ஆவலாய் பறந்தீர்கள். இன்னும் சிலரோ அந்த அழகிய கப்பை தேடி சென்றீர்கள். அது கிடைக்க வாய்ப்பில்லாதவர்கள் நமக்கு கிடைத்தது இவ்வளவுதான் என்று சற்று மன வருத்தத்தோடு அந்த கப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நீங்கள் குடிக்கப் போவது தேநீர். உங்களுக்கு தேவை தேநீர். இப்பொழுது உங்களுக்கு அந்த குவளை கப் முக்கியமா, அல்லாவிட்டால் நீங்கள் குடிக்கப் போகின்ற தேநீர் முக்கியமா என்பதை பாருங்கள். வாழ்க்கையிலும் இவ்வாறுதான் நமக்கு முக்கியமானவைகளை நாம் விட்டுவிடுகின்றோம். எது உண்மையான தேவை, எது நமக்கு அவசியம் வேண்டும் என்பதை விட்டுவிட்டு வெளிப்புற பூச்சிகளிலே நாம் மயங்கி அது அந்த சிறந்த கப் வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்கின்றோம். ஆகவே எது தேவை என்கின்ற அந்த கேள்வியினை உங்களிடமே நீங்கள் கேட்டு அதற்கான பதிலை பெறுகின்ற வகையிலே அதற்கான வாய்ப்புகளை நாம் தேடி செல்கின்ற பொழுது வாழ்க்கை என்பது இனிமையானதாகவும் இன்பமயமானதாகவும் இருந்திருக்கும் என்று அவர்களுக்கு சொன்னார். ஆகவே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்ற பாடம், வாழ்க்கை எவ்வாறு வளமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உண்மையான தேவை என்ன என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோருக்கும் தெரியும், இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரர் அம்பானி என்று தெரியும். அந்த அம்பானி பம்பாயில் மிகப்பெரிய இடத்தில் ஒரு மிகப்பெரிய வீட்டை கட்டினார். என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த வீட்டிலே 400க்கும் அதிகமான அறைகள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை கட்டினார். தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய வளத்தையும் தன்னுடைய பெருமையும் காட்டுவதற்காக அவ்வளவு பெரிய ஒரு வீட்டை கட்டினார். ஆனால் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? ஒரு வீடு தேவை, ஒரு படுப்பதற்கு ஒரு அறை தேவை, அதில் அவனுக்கு ஒரு படுக்கை போதுமானது. இதுதான் நம்முடைய தேவை. ஆனால் அதை தாண்டி இவ்வளவு பெரிய அறைகளை வைப்பதற்கும் அவைகளை சரியாக மெயின்டைன் பண்ணுவதற்காக ஆட்களை வைப்பதற்கும் செலவு வைப்பதற்கும் என்று நம்முடைய வாழ்வினுடைய கவனத்திலே சிதறல் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வாழ்க்கையில் நமக்கு தேவை என்பது ஒரு வீடு. அந்த வீட்டிற்கு நமக்கு தேவை மகிழ்வான சூழல், உறவுகள், அன்பு பெருக்கும், தேவைக்கு போதுமான பொருள். இவைகள் இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதை பெரிதாக எடுக்க வேண்டும் என்று நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆசைகளை பெருக்கிக் கொண்டு ஆசைகளின் வழியே நாம் ஓடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது பல வேளைகளில் வாழ்க்கை நமக்கு இனிமையான ஒரு பயணமாக இருப்பதை விட ஒரு சுமையான ஒரு பயணமாக அமைவதை நாம் பார்க்க. நான் ஸ்ரீரங்கத்திற்கு அடிக்கடி செல்வேன். அங்கு தெருவிலே ஒரு கால் நடக்க முடியாத ஒருவரை பார்ப்பேன். அவர் ரோட்டிலே உட்கார்ந்து கொண்டு வருவோர் போவோரிடம் காசு கேட்டுக் கொண்டிருப்பார். அவர் ஒரு சக்கர பலகையின் மீது அமர்ந்து கொண்டு தன் கைகளால் தரையை தள்ளிக்கொண்டு தன்னை அங்கே இங்கு நகர்த்தி கொண்டிருப்பார். அந்த மனிதருடைய முதுகிலே ஏராளமான ஒரு பெரிய சுமையை வைத்துக்கொண்டு அவர் நடந்து கொண்டிருப்பார். அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் தேவையில்லாத பொருட்கள். ஆனால் அத்தனை துணிகளையும் வேண்டாத பொருட்களையும் தனக்கு பயன்படும் என்று தன் முதுகிலே வைத்துக்கொண்டு
அந்த பலகையிலே உட்கார்ந்து கொண்டு தன் கைகளால் கஷ்டப்பட்டு கொண்டு அவர் சாலையிலே முன்னும் பின்னும் நகர்ந்து கொண்டிருப்பார். எனக்கு அந்த வாழ்க்கையை அவரை பார்க்கின்ற பொழுது மனிதர்களாகிய நம் நினைவுதான் வரும். நாமும் நமக்கு தேவையில்லாத இந்த பொதிகளை, சுமைகளை அதிகம் நம்முடைய முதுகிலே சுமந்து கொண்டு நாம் செல்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை என்பது இனிமையானதாக, மகிழ்வானதாக என்பதற்கு இல்லை என்பதற்கு அதிக சுமைகளும் ஒரு காரணம் என்று எனக்கு தோன்றும். அப்பொழுது எனக்கு ஒரு ஞானியினுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார். துன்பத்தை, மனதின் அழுக்கை, வாழ்வின் துயர்களை களைந்து செல்வதற்கு எங்களுக்கு நீங்கள் ஒரு வழி சொல்லுங்கள், அதுதான் எங்களுக்கு தேவை என்று ஒரு மாணவன் கேட்டார். அவன் சொல்வதனுடைய நியாயத்தை அறிந்த அந்த ஞானி எல்லோர் கைகளிலும் ஒரு சிறிய கண்ணாடி டம்ளரை கொடுத்தார். இதை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதில் தண்ணீரை விட்டு நிரப்பினார். நிரப்பிவிட்டு அவர்களிடம் சொன்னார், இந்த தண்ணீர் கோலையை கையை நீட்டி நேரே பிடித்துக் கொண்டிருங்கள் என்று சொன்னார். மிக சின்ன ஒரு கண்ணாடி கோலையை நீட்டி பிடித்துக் கொண்டிருங்கள் என்று சொன்னவுடன் மாணவர்கள் நாம் கேட்ட கேள்விக்கும் இவர் தருகின்ற இந்த சம்பவத்திற்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் என்று ஒரு மனதில் நினைத்துக் கொண்டார்கள். ஆனாலும் பரவாயில்லை, குரு சொல்கிறார், அதை கேட்டே ஆக வேண்டும். ஆகவே அதை கையை நீட்டிக்கொண்டு அந்த கண்ணாடி டம்ளரை முன்னால் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகியது, அரை மணி நேரம் ஆகிவிட்டது. மாணவர்களுக்கு கையெல்லாம் வலிக்க ஆரம்பித்து விட்டது. கையில் பிடித்திருப்பதோ சிறு கூளைதான், சிறு கண்ணாடி டம்ளர் தான், அதில் இருக்கக்கூடிய தண்ணீரும் கொஞ்சம் தான். ஆனால் அதை நீண்ட நேரம் நீட்டி பிடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது வலி அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. வலி பொறுக்க முடியாமல் வலி இருந்திருக்கும் பொழுது குருவிடம் என்ன சொல்வது, பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவரே கேட்டார், என்ன கை வலிக்கிறதா என்றவுடன் அத்தனை பேரும் ஆமாம் எங்களுக்கு கை வலிக்கிறது என்று சொன்னார்கள். அப்படியானால் கையை இன்னும் சற்று உயர்த்தி பிடியுங்கள், அப்பொழுது வலி குறையும் என்றார். இவர்களும் பிடித்தார்கள். உயர்த்தி பிடித்து பார்த்தால் தாங்க முடியாத வலி. அப்பொழுது சொன்னார், ஒரு மாணவன் பொறுக்க முடியாமல் குருவை நோக்கி, குருவை எங்களால் தாங்க முடியவில்லை என்று சொன்னார். அப்படியா, என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தோன்றுகிறது என்று கேட்டார் குரு. இது தூக்கி கீழே எரிந்து விடலாம் என்று எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னான் அந்த சீடன். குரு சொன்னார், அதை அப்படியே செய், அதை உன்னை யார் தடை செய்வது? உனக்கு வலிக்கிறது என்று சொன்னார், உனக்கு சுமையாக இருக்கிறது என்று சொன்னார், உன்னால் தாங்க முடியாத பாரத்தை நீ கையில் வைத்திருக்கிறாய் என்று சொன்னால் தூக்கி எறிந்து விடு என்றவுடன் அத்தனை மாணவர்களும் கையில் இருந்த கண்ணாடி டம்ளரை தூக்கி எறிந்தார்கள். டம்ளர் உடைந்தது, கை வலியும் மாறியது. இந்த கண்ணாடி டம்ளரும் அதில் இருக்க தண்ணீரும் அதிக பாரம் இல்லாத, அதிக எடையில்லாமல் தான் இருந்தது. ஆனால் அதையே தொடர்ந்து நாம் கையில் சுமந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது பெரும் பாரமாகின்றது. அவ்வாறுதான் வாழ்க்கைகளில் நமக்கு சிறு சிறு துயரங்கள் நாள் தொடர்ந்து நாம் அதை மனதிலும் வாழ்க்கையின் முன்னேயும் நாம் அதை வைத்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் இந்த குப்பைகள் நமக்கு பெரும் துயரத்தையும் வலியும் தந்து கொண்டிருக்கும். ஆகவே நமக்கு தேவை என்பது இந்த குப்பைகளை தூக்கி சுமக்கக்கூடாது. குப்பைகளை தூக்கி தூர எறிங்கள், அவைகளை சுமக்காதீர்கள், அவைகள் உங்களுக்கானவை அல்ல என்ற ஒரு புரிதல் நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னார். வாழ்க்கை பயணம் என்பது சற்று இலகுவாக இருக்கும். எனக்கு ஒரு மிக பிடித்த ஒரு கதை உண்டு. அதை சொன்னது, நான் அதை டாக்டர் MS உதயமூர்த்தி அவர் எனக்கு மிக பிடித்த ஒரு எழுத்தாளர். அவருடைய இயக்கத்திலும் நான் சிறு வயதிலே சேர்ந்து பணிபுரிந்திருக்கின்றேன். அவருடைய ஒரு ஒரு கதையை சொல்வார். அந்த கதை எனக்கு எப்பொழுதும் மறப்பதற்கில்லை. ஒரு அரசன் இளைஞராக இருக்கின்ற பொழுது தன்னுடைய குருவிடம் பாடம் எடுப்பார்.
பாடம் முடித்ததற்கு பின்னால் கடைசி நாள் அவன் தன்னுடைய குருவிடம் கேட்பான், இனி உங்களிடம் இருந்து பிரிந்து நான் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகின்றேன். ஆகவே எனக்கு நீங்கள் ஒரு பரிசு அளிக்க வேண்டும் என்று சொன்னார். குரு சொன்னார், அப்படியா என்று சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரம் தன்னுடைய அறைக்கு போய்விட்டு திரும்ப வந்து அவரிடம் ஒரு மோதிரத்தை கொடுத்தார். இந்த மோதிரத்தை அணிந்து கொள். உனக்கு எப்பமெல்லாம் சிக்கல் வருகிறதோ, இக்கட்டான சூழ்நிலையை நீ உணர்கின்றாயோ, உன்னால் தாங்க முடியவில்லை என்று என்கின்ற ஒரு வருத்தத்தை நீ உணர்கின்றாயோ, அப்பொழுது இந்த மோதிரத்தில் சற்று உள்ளிருக்கும் மேல் தட்டை அகற்றிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு புத்திமதி அதில் இருக்கும். அதை நீ தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு அதை எடுத்து படித்துக்கொள், அதுவே உனக்கு துணையாக இருக்கும் என்று சொன்னார். அரசனானா. பக்கத்து நாடோடு பெரும் போர் நடைபெற்றது. அந்த போரிலே அவன் தோல்வியடைந்து விட்டான். ஆகவே எதிரி படை வீரர்கள் இவரை துரத்தி கொண்டு வருகின்றார்கள். உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அவன் ஓடிக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றான். எங்கே போவது என்று தெரியவில்லை. ஏதோ குதிரை செல்கின்ற வழியில் அவன் செல்கின்றான். எதிரே ஒரு பெரிய மலை, மலைக்குள்ளே ஒரு குதிரை, ஒரு குகை. அந்த குகைக்குள்ளே போய் அவன் ஒதுங்கி உட்கார்ந்து தன்னை மறைத்துக் கொள்கின்றான். இப்பொழுது எதிரி படைகள் கடந்து செல்கின்றதை சத்தம் அவனுக்கு காதிலே கேட்கிறது. அதோடு கூட தன்னுடைய குரு சொன்ன வந்த வார்த்தையும் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. உனக்கு வாழ்க்கை சிக்கல் எவ்வாறு முறுக்கமாக இருக்கிறதோ, அந்த வேளையில் இது மோதிரத்தினுடைய ஒரு புத்திமதியை, அறிவுரையை நீ எடுத்து படி என்று சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. ஆகவே அந்த மோதிரத்தை மேலட்டை மேலே திறந்து உள்ளே இருக்கக்கூடிய ஒரு புத்திமதியை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். அதில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், எல்லாம் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த கடினமான வாழ்வின் சிக்கல் நிறைந்த வேளையில் அவனுக்கு அது மிகவும் மகிழ்ச்சிகரமாகிறது. இதுவும் கடந்து போகும் என்கின்ற அந்த வார்த்தை என்பது அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தது. ஆகவே இது இந்த தோல்வி தந்த துயரம், அதனால் எனக்கு ஏற்பட்ட மனப்பாரங்கள் அத்தனையும் நான் தாண்டி போகும். அதை வைத்துக்கொண்டு நான் நிச்சயமாக வேறு ஒரு புது வாழ்வை தொடங்குவேன் என்று சொல்லி அவன் முன்னேறுகின்றான். படையை திரட்டுகின்றான், வெற்றி பெறுகின்றான், பெரிய சாம்ராஜ்யத்தை அமைக்கின்றான். உலகின் பேரரசன் என்று ஒரு பட்டத்தை அவனிடம் செலுத்துகின்றார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு தன்னுடைய குரு சொன்ன அந்த வார்த்தை வந்து ஞாபகம் வந்து, நான் துயரத்தில் இருக்கின்ற பொழுது அவர் இதுவும் கடந்து போகும் என்று சொன்னார். இப்பொழுது நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இப்பொழுது அவர் என்ன சொல்லியிருப்பார் என்று பார்ப்போம் என்று பார்க்கின்ற பொழுது அவன் திரும்பவும் தன்னுடைய மோதிரத்தை கையில் எடுத்தான். அதை எடுத்து பார்க்கின்ற பொழுது அதிலிருந்து மீண்டும் அதே வார்த்தை தான், எல்லாம் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். வாழ்க்கை என்பது இவ்வாறுதான். துன்பமும் வரும், இன்பமும் வரும், மகிழ்வும் வரும், வெற்றியும் வரும், தோல்வியும் வரும். ஆனால் இவைகள் எல்லாம் கடந்து போகும். ஆனால் கடந்து போகாத ஒன்று இருக்கிறது. இவற்றை எவ்வாறு சந்திப்பது என்கின்ற அந்த உண்மையினை, அந்த தெளிவினை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அப்பொழுது வாழ்க்கை என்பது சந்தோஷமாக இருக்கும். இவைகள் கடந்து போகிறது என்று சொன்னாலும் நான் என்னுடைய வாழ்வை என்னுடைய எதிர்பார்ப்பிலே நான் அமைப்பேன் என்கின்ற அந்த மனத்தின்மையும் மனத்துணிவும் அதற்கான முயற்சியும் நம்மிடம் எழுந்துவிட்டது என்று சொன்னால் அப்பொழுது வாழ்வு என்பது மகிழ்வானதாகவும் நிறைவானதாகவும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த வழியிலே அமைப்பதாகவும் அமைந்திருக்கும்.
ஒரு முறை ஒரு இது போன்ற ஒரு சர்வேகள் எல்லாம் அமெரிக்காவில் அதிகம் எடுப்பார்கள். அங்கே ஒரு சர்வே எடுத்தார். அதாவது மரணத்தினுடைய விளிம்பில் இருப்பவர்கள், நோயின் காரணமாகவோ அல்லாவிட்டால் வயதின் காரணமாகவோ மரணத்தை எட்டி இருக்கின்றவர்களை கொண்டு சந்தித்து அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டார்கள். இந்த வாழ்க்கை உங்களுக்கு திருப்பி அளிக்கப்படும் என்று சொன்னால் நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டார். அதற்கு பலர் பலவிதமான பதில்களை சொன்னார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையினர். ஆனால் அதில் பெரும்பான்மையானவர்கள் 4 விதமான ஒரு பதிலை சொன்னார். நான் என்னுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம் என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், சிலர் சொன்னார்கள், உறவுகளுக்கு இன்னும் சற்று நேரத்தை ஒதுக்கி இருக்கலாம் என்று சொன்னார்கள். உறவுகளோடு நெருக்கமாக அன்பாக வாழ்ந்திருக்கலாம் என்று சொன்னார்கள். ஓய்வுக்கும் கொண்டாட்டத்திற்கும் நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய சிறு பகுதியை அதிகமாக ஒதுக்கி இருந்தால் ஒருவேளை இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பேன். இன்னும் சிலர் சொன்னார்கள், மனிதர்களிடம் நாம் அன்பாக இருந்திருக்கலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆகவே வாழ்க்கையின் கடைசி பகுதியில் அமர்ந்து கொண்டு திரும்பி பார்த்து என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தால் நான் மகிழ்வாக சந்தோஷமாக எனக்கு பிடித்ததாக அமைந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது அவருடைய எண்ணமெல்லாம் ஒன்று சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் உறவுகளோடு இன்னும் நெருக்கமாக இருந்திருக்க வேண்டும், என்னுடைய வாழ்விற்கு சந்தோஷத்திற்கு சில வாய்ப்புகளை வழிகளை அமைத்து கொடுத்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் மனிதர்களிடம் அன்பாக இருந்திருக்கலாம் என்று அவர்கள் சொல்கின்றார். ஆகவே அந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் இழந்து போனார்களோ அதுபோல நாமும் நம் வாழ்க்கை இழந்து போகக்கூடாது. வாழ்க்கையின் சிறு சிறு சந்தோஷங்களை அனுபவிப்பதற்கு நாம் எப்பொழுதும் முனைந்திருக்க வேண்டும். நம்முடைய உறவுகளுக்கும் நேரமும் நெருக்கமும் அண்மையும் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பையும் நாம் அளிக்க வேண்டும். நமக்கான ஓய்வையும் நமக்கு பிடித்த காரியங்களையும் செய்வதற்காக நேரம் ஒருபொழுதும் ஒதுக்காமல் இருந்து விடக்கூடாது. மிக மிக முக்கியமாக மனிதர்களிடம் அன்பாக நாம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்போம் என்று சொன்னால் வாழ்க்கை என்பது மிகவும் மகிழ்வானதாக சந்தோஷமானதாக அமைந்திருக்கும். நம்முடைய வாழ்விலை நாம் பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் ஏன் சந்தோஷமாக இல்லை? அவருடைய கொடுப்பினை குறைவாக இருக்கிறதா? அவர்கள் பெற்றுக்கொண்டது சிறிதாக இருக்கிறதா என்பதை எண்ணி பார்ப்போம் என்று சொன்னால் பல வேளைகளில் இல்லை. வாழ்க்கை நமக்கு நிறைவாக தந்திருக்கிறது. ஆனால் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதில் பல வேளைகளில் சிக்கல் ஏற்படுகிறது. அதன் காரணமாகத்தான் நம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக. உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்வோம், நாம் ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடைக்கு மாலுக்கு நாம் செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். எல்லா விதமான பொருட்களும் அங்கு இருக்கின்றன, காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் நாம் நமக்கு வேண்டிய பொருள் என்னவென்று தெளிவு இல்லை என்று சொன்னால் நாம் எல்லா பொருட்களையும் வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்போம். ஐயோ, அந்த பொருளை நான் வாங்கவில்லையே, அதை என்னால் வாங்க முடியவில்லையே, அதற்கான வாய்ப்பில்லை என்று நாம் மனவருந்தி கொண்டிருப்போம். ஆனால் என்ன பொருள் வாங்க வேண்டும் என்ற தெளிவுடன் 1-2 பொருட்களை நாம் எடுத்துக்கொண்டு அதை தேர்ந்தெடுத்து வாங்கி வருவோம் என்று சொன்னால் மனதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்கும். ஆகவே வாழ்க்கைக்கு தேவை என்பது ஆசைகளின் பெருக்கம் அல்ல, நம்முடைய தேவைகளின் குறுக்கவும் அந்த தேவைகளை நிறைவு செய்கின்ற மனோபாவம் நம்மளும் இருக்கிறது என்று சொன்னால் வாழ்க்கை என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக சந்தோஷமாக இருக்கும். ஆகவே நமக்கு தேவை என்பது நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டியது என்பது
நம்முடைய உண்மையான தேவையை தவிர நம்முடைய ஆசைகள் இல்லை. அதிலும் முக்கியமாக நம்மோடு நெருங்கி வாழ்பவர்கள், நம்மோடு அண்மையில் இருப்பவர்கள், இவர்களுடைய நிலைமைகளை பார்த்து அதை போல நானும் இருக்கக்கூடாதா, அவற்றை நானும் அடைய முடியவில்லையே என்கின்ற அந்த பொறாமையும், அதனால் ஏற்படுகின்ற மன தளர்ச்சியும், இவைகள் இல்லாமல் நாம் பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆகவே நம்முடைய உண்மையான தேவைகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவைகள் தான் நம்முடைய வாழ்வை நமக்கு மகிழ்வாக ஆக்கக்கூடிய மிகச்சிறந்ததாக இருக்கும். வீணையினுடைய கம்பிகளை வீணை வித்வான்கள் எவ்வாறு அதை முறுக்கி அதை இசையாக மீட்டுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் அந்த கம்பியை தளர்வாக விட மாட்டார்கள், அதை முறுக்குவார். ஒரு சரியான பக்குவம் வந்தவுடன் அதை தட்டி பார்ப்பார்கள், அதிலிருந்து இசை பிறக்கும். ஆனால் அதற்கு மேல் அவர்கள் அதை இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதை முறுக்கினார்கள் என்று சொன்னால், அந்த கம்பியிலிருந்து இசை வராது. இன்னும் அதை வேகாமல் முறுக்கினால் அது உடைந்து விடுகின்ற ஆபத்தாக. ஆகவே வாழ்க்கையிலே நாம் எதையும் அதிகமாக முறுக்காமல், அது வேண்டும் இது வேண்டும் என்கின்ற ஆசையினுடைய பரப்புகளை பிரித்துக் கொள்ளாமல், நமக்கு போதுமானது இசையை தருவது, மகிழ்வை தருவது, நிறைவை தருவது எது என்கின்ற அந்த அளவோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், வாழ்க்கை என்பது மிகவும் சந்தோஷமானதாக, மகிழ்வானதாக. அதைத்தான் புத்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்வார். நீங்கள் இரு கரைகளை தேர்ந்தெடுக்காதீர்கள், ஆனால் நடு பாதையை தேர்ந்தெடுங்கள். மத்திய பாதை உங்களுக்கு அவசியம். மகிழ்வு வேண்டும் என்று சொன்னால் எல்லை கோடுகளை, உச்சத்தை நீங்கள் தேடாமல், நீங்கள் போதும், என்னுடைய தேவை இது போதும் என்கின்ற இந்த எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், வாழ்க்கை பயணம் என்பது நதியின் பயணம் போன்று இனிமையானதாகவும் மகிழ்வானதாகவும் அமையும். ஆகவே அந்த உண்மையான தேவைகளை அறிந்து கொண்டு அதை நோக்கி நம்முடைய பயணத்தை நாம் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக நமக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். கடைசி ஒரே ஒரு கேள்வி, நம்முடைய வாழ்க்கையை சற்று பின்னோக்கி அமைந்து கொண்டு, வாழ்க்கை எது நமக்கு மகிழ்வாக இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கொஞ்சம் யோசித்து பார்க்க. நீங்கள் எப்பொழுது மகிழ்வாக இருந்திருக்கிறீர்கள்? உண்மையான சந்தோஷம் உங்களில் ஊற்று பெருக்காக பொங்கி எழுகின்றது என்பதை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அன்பாக இருந்த சமயத்தில் மகிழ்வாக இருந்திருப்பீர்கள். நீங்கள் உண்மையான மனிதனாக இருக்கின்ற பொழுது சந்தோஷமான மனிதனாக இருப்பீர்கள். நீங்கள் பொய் சொல்வதற்கும் தவறாக நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்ற பொழுது, நேர்மையான மனிதராக நீங்கள் உங்களை நடத்தி செல்கின்ற பொழுது பெரும் சந்தோஷத்தை நீங்கள் உங்களுக்குள் உணர்ந்திருப்பீர்கள். ஒரு துயரத்தில் மீட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவன் கேட்காமலே நீங்கள் போய் அவனுக்கு உதவி செய்து அவருடைய துயரத்தை சிறிது தணிப்பதற்கு உதவி செய்கின்ற பொழுது அப்பொழுது நீங்கள் மகிழ்வாக இருந்திருப்பீர்கள். ஆக இது போன்ற ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் மகிழ்வாக நம்முடன் அமைகின்றது. ஆகவே அந்த தருணத்திற்கு அடிப்படை என்ன என்று சொன்னால், நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று விளைகின்றீர்கள் என்பதை பார்க்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அமைப்பது என்பது நம்முடைய எண்ணங்கள். நம்முடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறுதான் நம்முடைய வாழ்க்கை பகிர்ந்தது. நம்முடைய எண்ணம் போல நாம் இருக்கிறோம் என்று புத்தர் சொல்வார். நீ எப்படிப்பட்ட எண்ணத்தை விண்ணில் வைத்திருக்கிறாயோ அப்படி நீ அமைகிறாய் என்று இயேசு சொல்வார். உன்னுடைய எண்ணம் போல உன்னுடைய உலகமும் உறவும் அமைந்திருக்கிறது என்று எமர்சன் சொல்வார். ஆகவே எண்ணங்கள் தான் நம்மை அமைக்கின்றன, நம்மை உருவாக்குகின்றன, நம்முடைய மகிழ்ச்சியின் அடித்தட்டாக அமைந்திருக்கின்றன.
ஆகவே நல்ல எண்ணங்களை நம் நெஞ்சில் வளர்ப்போம். நம்மை மாற்றி அமைப்பதற்கு வழி என்ன என்று பலர் யோசித்துக் கொண்டிருக்கின்றார். வேறு வழி இல்லை, மிக மிக எளிய வழி ஒன்று இருக்கிறது. அது நம்முடைய எண்ணங்களை எவ்வாறு நாம் மாற்றி அமைக்கின்றோமோ அவ்வாறு நம்முடைய வாழ்க்கையும் அமைகிறது, நாமும் அமைகிறது, நம்முடைய வாழ்க்கை பயணமும் அமைகிறது, வாழ்க்கை பயணத்தின் நோக்கமான மகிழ்வும் அமைகிறது. ஆகவே நல்ல எண்ணங்களை சேகரம் செய்வோம், நல்ல எண்ணங்களை வடிவமைப்போம், நம்முடைய இலக்கு நோக்கி எண்ணத்தை அமைப்போம். அதில் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைய முடியும். ஆகவே நாம் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு தருணமும் நல்ல வாழ்க்கையை அமைவதற்கும் மகிழ்வான வாழ்க்கை அமைவதற்கும் நல்ல எண்ணங்களை எப்பொழுதும் நாற்றங்காலன நம்முடைய வயல் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறோம். நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. மிகச் சிறப்பான பொழிவு. எண்ணம் போல் வாழ்க்கை. நம் எண்ணத்தை அமைத்து வாழ்வை சிறப்பாக மாற்றுவோம் என்ற பெரிய தத்துவங்களை, எது தேவை என்பதில் வெள்ளி குவளையா அல்லது அழகிய புரோசிலின் குவளையா, பிளாஸ்டிக் கப்பு நமக்கு கிடைக்கிறதா என்பதில் தொடங்கி அம்பானி அவர்களுடைய பெரிய இல்லம், ஆடம்பர இல்லம், அது இல்லம் அல்ல, வீடு. இல்லம் குடிசையாக கூட இருக்கலாம், அங்கு அன்பு நிறைந்திருக்கும். வீட்டிற்கும் இல்லத்திற்கும் உள்ள வேறுபாடு இதுதான் என்பதை காட்டி, அடுத்து ஞானி தூக்கி எறிந்து விடுங்கள், கையிலே ஏன் எவ்வளவு குவளையை இவ்வளவு நேரம் பிடித்திருங்கள், உங்களை யார் தடுத்தால் தூக்கி எறிந்து விடுங்கள் என்பதை கூறி, அன்று நமது முன்னோர்கள் சுமை தாங்கி அமைத்தார்கள் அல்லவா, அந்த சுமையை தூக்கி கொண்டு பரந்த வெளியில் செல்லுகின்ற பொழுது தோள்பட்டை அளவுக்கு அந்த சுமை தாங்கியை வைப்பார்களாம். ஏனென்றால் வேறு எவருடைய உதவியும் இல்லாமல் தலையில் உள்ளதை அதில் இறக்கி வைத்து பின்னர் தானே அதை சுமந்து செல்வது. ஏனென்றால் அந்த சுமை தேவையான சுமை, நாம் தேவையற்ற சுமைகளை சுமக்கிறோம் என்பதை கூறி ஐயா MS உதயமூர்த்தி அவர்கள் இதயம் பேசுகிறதிலே அமெரிக்கா அழைக்கிறது என்ற கட்டுரையை பெரிய எழுதிய மக்கள் இயக்கம் கண்ட MS உதயமூர்த்தி அவர்கள் கூறியதை போன்று எல்லாம் கடந்து போகும் என்கின்ற அதோடு ஒரு அடிப்படை தத்துவத்தை சொன்னார்கள். பிறரிடம் அன்புடன் வாழுங்கள், அன்புடன் வாழுங்கள், அன்பே பிரதானம் என்று மிகப்பெரிய கொள்கைகளை, பல்வேறு கருத்துக்களை வழங்கிய ஐயா அவர்களுக்கு வணக்கம் கூறி நன்றி கூறி, அடிக்கடி வாருங்கள் ஐயா, உங்கள் அமுத ஊற்றை பருகத் தாருங்கள் ஐயா என்ற அன்பான வேண்டுதலோடு இன்று பின்னூட்டமிடுபவர்கள் 5 தங்களுடைய அரிய பின்னூட்டத்தை விட அன்போடு அழைக்கிறோம். பின்னூட்டமிடுபவர்கள் கையை உயர்த்தி முதலாவதாக ஐயா, அனைவருக்கும் இனிய வைகரை சங்கம அன்பான காலை வணக்கம். ஐயா அவர்கள் இன்னைக்கு ஒரு புதுமையான வகுப்பு, ரொம்ப நம்ம இப்போ இந்த 14 நாள் 13 நாளா வைகரை சங்கமம் அப்படின்றத பத்தி பேசணும். ஆனா இன்னைக்கு புதிய விஷயங்களை நாம் அறிந்து கொண்டோம். நிறைய கதைகள் சொன்னாரு, ஒரு 2-3 கதையை சொன்னார். ஞானி கதை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம முக்கியமானது என்னன்னா, எல்லாம் கடந்து போகும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எண்ணம் போடு வாழ்க்கை, எண்ணம் எப்படி இருக்கோ அது மாதிரிதான் வாழ்க்கை. அது எல்லாமே தெரிஞ்சு கொஞ்சம் நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் மீண்டும் 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 இதை நம் நினைவில் கொண்டு வரும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கு என்பதை நான் தெளிவாக தெரிந்து கொண்டோம். அனைவருக்கும் நன்றி. என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன், என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன், என்னை தெரியுமா, நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகு நல்ல அழகு நல்ல அன்பில் வாழ்பவன். ஐயா அனைவருக்கும் நன்றி. ஐயாவுக்கு கோடி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. உங்களை நாங்கள் அனைவரும் அறிவோம்.
சிறந்த பாடல் பாடகர் என்பதை அறிவோம். அடுத்ததாக நன்றி கூறி அடுத்ததாக பின்னூட்டமிட நமது அன்பு சகோதரர் மில்டன் ராஜசேகர் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. அதாவது ஒரு வேறொரு உலகத்திற்கு என்னை அழைத்து சென்று விட்டீர்கள், எங்களை அழைத்து சென்று விட்டீர்கள் என்று சொல்லலாம். வாரா உலகத்துக்கு அப்படி சொன்னார, அது போல இந்த வேறொரு உலகத்துக்கு நீங்கள் அழைத்து சென்றிருக்கிறீர்கள், வேற பரிமாணத்துக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம். அதாவது எங்களை கைப்பிடித்து என்ன சொல்லுவீர்கள் என்றால், இதுதான் ரகசியம். அதாவது வாழ்க்கை என்பதற்கு பல ரகசியங்களை தன்னுடைய உள்ளே அடக்கி உள்ளது. ஒவ்வொரு மனிதனுடைய உடலும் ஒரு பிரபஞ்சம் என்று சொல்கிறார்கள். அதாவது என்ன சொல்றதுன்னா, அதாவது எவ்ரி ஒன் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி லைஃப் அப்படின்றது இது வரைக்கும் புரியாமையே இருந்ததுன்ற மாதிரி தோணுது. வாழ்க்கையில அர்த்தம் புரியல, வார்த்தை எப்படி வாழறதுன்னு புரியல. வாழ்க்கையின் வேர்களோ ரகசியமானது, ரகசியம் காண்பது அவசியமானது. அந்த ரகசியங்களை, இந்த வேர்களை என்று சொன்ன உங்களுக்கும், அதே போல இந்த நடத்தி கொண்டிருக்க இந்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த வீரசேகர் ஐயா, அப்புறம் நடத்தி கொண்டிருக்க அத்தனை ஆர்கனைசேஷனுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் பணிவான எடுத்துக்கிறேன் ஐயா. உங்களுக்கு கோடானு கூட நன்றி தெரிவித்து உங்களுடைய வாழ்த்துக்களையும் இந்த அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரும்ப அடிக்கடி வாருங்கள் ஐயா, உங்களுடைய அமுது ஊற்றி தாருங்கள் ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. வேறு உலகம் என்பதோடு அந்த வேறு உலகம் நல்லுலகாக இருக்கட்டும் என்பதையும் நாம் இறைவனிடம் வேண்டுவோம். அடுத்ததாக வாழ்நாள் தனது பணியிலே வாழ்நாள் சாதனையாளராக மிளிர்ந்து நிற்கின்ற ரமேஷ் ஐயா அவர்களை பின்னூட்டமிட அழைக்கிறேன். நன்றி வீரசேகரன் ஐயா. அருமை. நம்ம தளத்துல முதன் முறையா ஒரு மிகப்பெரிய முத்திரையை பதிச்சுட்டு போனான்னு தான் சொல்லலாம். ரொம்ப தெளிவாக நம்ம ஐயாவோட பேச்சை கேட்கும்போது நம்ம வீரசேகரன் ஐயா சொன்ன மாதிரி எம்எஸ் உதயமூர்த்தி அவர்களோட பேச்சு கேட்குற மாதிரி இருந்தது. மிக அருமை. ஆக்சுவலி என்னன்னா, நம்ம உள்ள இருக்கிற டீயோடைய தரம் தான் பார்க்கணும். நம்ம என்ன கையில் வச்சிருக்கோம்னு பார்க்கக்கூடாதுன்னு சொன்னது. வெள்ளி கப்பா இருக்கட்டும், பிளாஸ்டிக் கப்பா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயத்த நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு இடத்துலையும் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு பெரிய மிகப்பெரிய வறுமை அப்படிங்கிறது வராது. மிக அழகாக சொன்னாங்க. நம்ம இருக்கிறதுக்கான இருப்பிடம் எந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்துக்கணும். ரொம்ப இருக்கிற செல்வத்தெல்லாம் சேர்த்து போட்டு கட்டி கடைசியா அந்த மிகப்பெரிய பங்களால மனமகிழ்ச்சி இல்லாம வாழறது, அதுதான் நிறைய பேரை நம்ம பார்க்கறோம். மிக அரிய கருத்துக்கள், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்ன விதம் கண்டிப்பா இதை உடனே பின்பற்றணும் அப்படின்ற ஒரு மனநிலை கொடுக்குற மாதிரி இருந்தது. மிக அருமையா. தொடர்ந்து நம்ம வைகறை சங்கமத்துக்கு பயணம் செய்யுங்கள். உங்களுடைய நிறைய கருத்துக்களை கேட்க விரும்புகிறோம். நன்றி, வாய்ப்பு. நன்றி ஐயா, நன்றி ஐயா. வறுமையோடு வாழ வேண்டாம். 1000 வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது எதற்காக நாம் வறுமையோடு வாழ வேண்டும்? அவற்றை பயன்படுத்தி பெருமையோடு வாழ்வோம் என்று கூறிய ரமேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தது நம்ம அன்பு சகோதரியர் நாகவல்லி சகோதரியர் அவர்கள் பின்னூட்டமிட அன்போடு அழைக்கிறேன். வைகறை சங்கம உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். அருமையாக இருந்தது ஐயா. உங்களுடைய கருத்துக்கள் அத்தனையும் வரவேற்கத்தக்கது. நீங்க எங்க தளத்துக்கு வந்ததுக்கு நாங்க மேஜர் ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இப்படி ஒரு அருமையான கருத்துக்களை எங்களுக்கு இவ்வளவு காலையில வைகறை சங்கமத்துல எங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப நன்றி. நாம எப்படிப்பட்ட பொருள்களை கையில வச்சிருக்கோம், அது உள்ள இருக்க பொருளோட தரம் தெரியாம நம்ம நிறைய பகட்டுக்கு ஆசைப்பட்டு வாழ்றோங்கிறத உண்மையிலே நிறைய உணர்த்துனீங்க. அப்புறம் இன்னொன்னு மெயினா, சுமக்க வேண்டியதை கையில சுமந்து பெரிய அது தெரியாமலே நம்ம வச்சுக்கிட்டு இன்னும் அதை தூக்கி போடாம நம்ம மனசுல சுமக்கிற சுமையை பத்தியும் நீங்க சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய கருத்துக்கள். சந்தோஷத்தை தேடி எது சந்தோஷம்ன்றது புரியாமலே நம்ம ஒரு செல்வத்தை தேடுறமே வழி அதுக்குரிய சந்தோஷம் இருக்கிறத வச்சு நிரப்பா வாழ்றதுன்னு இருக்கு. எண்ணங்கள் பொருள் வாழ்க்கை. நம்ம எண்ணத்தை கொண்டு சேர்க்கிறோம், நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அதை போலதான் நம்ம வாழ போறோங்கிறத ஒரு கருத்தை தத்துவம். அருமை ஐயா, அருமை. எக்ஸலண்டா இருந்ததுங்க ஐயா. மென்மேலும் நீங்க இப்படிப்பட்ட கருத்துக்களை எங்களுக்கு வழங்கணும்னு மனசார கேட்டுக்கிறோம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நீங்கள் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வாங்க வாழ மனதார வாழ்த்துக்கிறோம் ஐயா. நன்றி, 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 நன்றி அன்பு சகோதரர் அவர்களே. கையில் உள்ள பொருளுடைய வெளிப்பூச்சா அல்லது அதன் உள்ளீடா, உள்ளே உள்ள அதனுடைய பொருண்மை
அதா என்பதை அழகாக கூறினீர்கள் அம்மா. அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததாக நமது மூத்த சகோதரர், அன்பு சகோதரர் தாமோதரன் ஐயா அவர்களை பின்னூட்டமிட அன்போடு அழைக்கிறேன். தாமோதரன் ஐயா. இருக்கேன் சார். நன்றி நன்றி ஐயா, நன்றி. நன்றி சார். இந்த வாய்ப்பை தந்த பேரரசன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பொழிவாளர் மிக சிறந்த கருத்துக்களை எப்படி கூற வேண்டுமோ அப்படி அந்த அளவுக்கு இனிமையாகவும் வலிமையாகவும் கூறியிருக்கின்றார். கோலையை எடுக்கும் பொழுது யாருக்கும் தெரியாது எந்தெந்த கோலையை நாம் எடுக்கின்றோம் என்று. அதனுடைய மேல் இருக்கும் வெள்ளி பூச்சி, பித்தளை, அதை பூச்சிகளை பார்த்துதான் நாம் எடுக்கின்றோம். அப்படி இருக்கும்பொழுது நான் ஒரு லைன்ஸ் மீட்டிங்க்கு சென்றிருந்தேன். அப்போ வந்து எல்லாம் அந்த கப்பு தான் அடுக்கி வச்சிருந்தாங்க. எல்லாரும் ஒரு கப்பு எடுத்துட்டோம். என்னுடைய வயசை ஒரு இயல் வரும்போது நானும் ஒரு கப் எடுத்தேன். கப் எடுத்து டீயை பிடிக்கும்போது அந்த டீயில் அந்த கப்பில் ஓட்டை இருந்தது தெரியவில்லை. கப்பில் இருந்து டீ சென்றது. உடனே பின்னால் இருந்த நண்பர் இன்னொரு கப்பை எடுத்த உதவிக்கு எனக்கு கொடுத்தார். அந்த உதவி அந்த நேரத்தில் தேவை, அவசியம் இருந்தாலும் அவர் செய்த நல்ல காரியம் என்னுடைய எனக்கு மிக வரவேற்கத்தக்கதாக இருந்தது. அதை போலத்தான் சுமைகள் எவ்வளவு வேண்டுமானாலும் சுமக்கலாம் முதுகில், தலையில். ஆனால் கையில் ஒரு குண்டூசியை வைத்து கொண்டு தூக்கி பிடித்தால் கூட அது மிக பெரிய சுமையாக தான் நமக்கு தெரியும். அந்த கருத்தை இன்று நமக்கு வலியுறுத்திய ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா அவர்கள். வாருங்கள், அடிக்கடி வாருங்கள், உங்களுடைய அமுத ஊற்றை எங்களுக்கு தாருங்கள் என்று ஐயா கூறுவதை போல நானும் கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. இன்னும் மனித விழுமியங்கள் இன்னும் மறைந்து விடவில்லை என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் கொடுக்கிற தேநீர்ல உளுந்த ஒழுகல் இருக்கிறப்ப உடனே ஓடி போய் பக்கத்துல இருந்தவர் எடுத்து கொடுப்பது மனித விழுமியங்கள் இன்னும் வாழ்கிறது என்பதற்கான சிறந்த ஒரு பண்பு. வாழிய வாழிய. அடுத்ததாக, இன்று பிறந்த நாள் காண்பவர்கள் நமது இணையத்தில் இல்லை எனினும் சுக நிகழ்ச்சிகள் கொடுப்பவர் உலகில் இந்த நொடியில் எங்கோ ஒரு குழந்தை பிறந்தால் அது நமது அன்பு குழந்தை. அதற்கு நம் இறையருளோடு வாழ்த்துவோம். எல்லா சுக தினங்களுக்கும் எல்லோருக்கும் உலகத்துக்கு வாழ்த்தி இன்றைய பொழிவாளர் மிகச்சிறந்த பொழிவை எங்களுக்கு நல்கிய ஐயா அவர்கள் ஏற்புரை நல்கும்படி அன்போடு அழைக்கிறேன். மியூட்ல இருக்கு ஐயா. ஐயா, உங்களுடைய ஒலி வரவில்லை. மியூட்ல இருக்கு. ஒலி வாங்கி ஓபன் பண்ணு. ஐயா அருணகிரி ஐயா, எவரேனும் உதவுங்கள் ஐயா. ஐயாவுக்கு ஒலி வரவில்லை. சார் ஜோசப் கனெக்ட் சார், மியூட்ல இருக்கீங்க. ஹோஸ்ட் ஐயா, யாராவது அன்மியூட் பண்ணுங்க ஐயாவை. யாருக்கு தெரியுமா? கேக்குதா? அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாம் சந்திப்போம், மகிழ்வுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 1000 நன்றிகள் ஐயா, தங்களுக்கு 1000 நன்றிகள். வணக்கம் வணக்கம். நாளை பிரிதொரு ஆளுமையுடன் யாரவரென விளம்புவோம். வாழ்நாள் சாதனையாளர் நமது அன்பு செல்வர் ரமேஷ் ஐயா அவர்கள் தான் நாளை பொழிவாளர். அனைவரும் அன்போடு கலந்து கொள்ள அன்போடு அழைத்து இற்றை நாளை நிறைவு செய்கிறோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.